Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்றதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே फ्रेंड्स, அதாவது நீங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக நீங்க நிறைய தயார் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நிறைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம், சரியா, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி திங்கிங்கை தயவுசெய்து வெளியே, அதாவது அதுல இருந்து வெளியே வந்துருங்க. ஏன்னா மார்க் வந்து நம்மளே டிசைட் பண்ணக்கூடாது. இதை பத்தி நான் ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன், சரியா. அதனால மார்க் வந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அப்ப நான் வந்து கவுன்சிலிங் சீட் போட்டா நல்லதா, கவுன்சிலிங் சீட் போட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் சீட் போட்டால் நல்லதா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து இருக்கலாம், சரியா. நிறைய பசங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமே இருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து சீட் போட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியா, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்க வந்து சீட் போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மார்க் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் போடலாம். அதாவது நான் போய் கடையில் போய் ஒரு காசு கொடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பொருளை வாங்குற மாதிரி தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம வந்து அட்மிஷன் போட்டோம் அப்படின்னா, சரியா. ஆனால் அதுவே நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அட்மிஷன் போட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகள் வந்து கிடைக்காது. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி என்ன சார் சலுகைன்னு சொல்லி கேட்டிங்களா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது SC SC ST அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா SCC இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலியமா வருஷம் ஒரு 60,000 கிடைக்கும். அது வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் பிசியாக இருக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் எந்த கேட்டகரியிலனா இருக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான், அதாவது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் காலேஜும் கிடைக்கும், ப்ரைவேட் காலேஜும் நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக எடுக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கவுன்சிலிங் மூலியமாக வந்து நீங்கள் போகணும். 25,000 ரூபா கிடைக்கும் வருஷம், சரியா. அப்போ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக சீட்டு போட்டாகணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லோன், சரியா. எஜுகேஷன் லோன் வந்து நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா பிரைவேட், அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்க போனீங்க அப்படின்னா பிரைவேட் செக்டார்ல இருக்கக்கூடிய பேங்க்ல தான் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் வந்து ட்ரை பண்ண முடியும். அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு மேபி என்ன அதிகமா இருக்கலாம். அதுவே நீங்க வந்து மெரிட்ல போனீங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலியமா நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் லோன் கூடிய அந்த டியூரேஷன் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், சரியா. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சரியா. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க, அந்த கோர்ஸுக்கு வந்து NBA அக்ரிடேஷன் இருந்துச்சு அப்படின்னா 85,000 தான் பர் இயருக்கு. அதுவே வந்து NBA அக்ரிடேஷன் இல்லை அப்படின்னா 80,000 தான் பர் இயருக்கு. இது வந்து டியூஷன் ஃபீஸ். ஆனால் காலேஜை பொறுத்து காலேஜ் வந்து என்ன வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து வேரி ஆகும். இது வந்து நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து மெரிட்டில் நீங்கள் போனாலும் கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் சீட் எடுத்து போனாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமாக நீங்கள் சீட் எடுத்து போனாலும் சரி, உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அந்த காலேஜ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே தவிர கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து 7.5 ரிசர்வேஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் சில காலேஜஸ் வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணி தான் ஆவாங்க, சரியா. அதர் ஃபீஸஸ், அதாவது புக் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீஸ் வந்து வாங்குவாங்க, சரி. அதர் ஃபீஸ்ன்னு சொல்லி போட்டு வாங்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் 7.5 ரிசர்வேஷனில் போகணும், எனக்கு எந்தெந்த காலேஜ் வந்து ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய பசங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா நான் கவுன்சிலிங் மூலமாக தான் எடுக்க போகிறேன், இப்போயே போய் காலேஜ் பார்க்க வேணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கீங்க, சரியா. அப்படி இருக்காதீங்க. இப்போ நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய காலேஜ் எல்லாமே நம்ம வந்து போய் காலேஜை பார்த்து அப்ளிகேஷன் ஜஸ்ட் ஃபில் பண்ணி நம்ம போடுறோம். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போடும்போது நீங்கள் காலேஜை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் என்ன பண்ணலாம், போய் பார்த்துடலாம். பார்த்துட்டு அந்த காலேஜ் பிடிச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணணும், அந்த மாதிரி காலேஜஸ் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டிஸ்பிளே நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.